திரு செந்தில்வேல், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். நடிகர் விஜய் வெற்றி பெற்று இன்னைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துட்டாரு. அடுத்தடுத்து திரைக்கலைஞர்கள் தங்களுடைய சமூக ஆர்வத்தை, மக்கள் பணிக்கான அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, நான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்திற்கு வருவதாக விவாதங்கள் எழுந்த காலத்திலிருந்தே நான் ஒரு கருத்தை தெளிவாக சொல்லிட்டு வரேன். நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்வதில் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. நடிகர்கள் என்பதாலேயே அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அது அது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது காலங்காலமாக நடந்து வந்திருக்குது, இந்தியா முழுவதும் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தனுஷ் ஒருவேளை அதை நோக்கி நகருவார் என்று சொன்னால் அது அவருடைய உரிமை. அந்த உரிமையை யாரும் இங்கே மறுக்க இயலாது. ஆனால் அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பல கேள்விகள் இருக்கிறது. நீங்கள் நம்ம காலத்தில் நம்ம பார்த்த எல்லா காலத்தையும் 2 நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு பக்கம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள், இன்னொரு பக்கம் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள். நீங்கள் இந்த 2 பேருமே அரசியலுக்கு வந்தார்கள். ஆனால் எம்ஜிஆரால் அரசியல் களத்தில் வெற்றி பெற முடிஞ்சது. சிவாஜி கணேசன் மிகச்சிறந்த நடிகர், ஆகச்சிறந்த நடிகர். ஆனால் அவரால் தேர்தல் அரசியல் களத்தில் பெரிய வெற்றிகளை ஈட்ட முடிஞ்சதா அப்படின்னா அதில் ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதன் பிறகு வந்த தலைமுறையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள், இந்த இருவரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக சொன்னார். கடைசி நேரத்தில் கொரோனா உள்ளிட்ட காரணங்களை காட்டி அவர் தேர்தல் அரசியலிருந்து விலகி கொண்டார். ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். ஆனால் தேர்தல் அரசியலில் அவரால் பெரிய வெற்றியை, தட் மீன்ஸ் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவரால் வெற்றி பெற முடிஞ்சதா அப்படின்னா அது சாத்தியம் இல்லாமல் போச்சு. இது இல்லாமல் அந்தந்த காலகட்டத்தில் பீக்கில் இருந்த பல நடிகர்கள், நடிகர் ராமராஜனில் தொடங்கி டி ராஜேந்தர், சரத்குமார், என் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் ஆனார். அதன் பிறகு அவரால் இப்படி நம்ம அதே மாதிரி சிரஞ்சீவி எடுத்துக்கலாம், அமிதாப் பச்சன் எடுத்துக்கலாம், அப்படி பார்க்கலாம். அதில் வெற்றி பெற்ற நடிகர்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார். இது ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், தந்திருக்கலாம். சரி, ஒரு விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியுதுன்னு சொன்னா விஜயுடைய எரா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதன் பிறகு வந்த தலைமுறைக்கு ஒருவேளை தனுஷ் என்னவா இருக்கலாம், ஹீரோவா இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிரதீப் ரங்கநாதன் வரலாம், வாய்ப்பு இருக்கு, சிவகார்த்திகேயன் வரலாம், தப்பு இல்லைங்க. ஏங்க இப்போ இது ஒரு வருது இல்லை, அடுத்த தலைமுறை தானே. இப்போ நீங்க இன்றைய இணைய காலகட்டம்ங்கிறது எளிதில் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்துருச்சு. ஏங்க குமாபட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒரு தம்பி சொன்னாரு, ஒரே நாள ப்ராப்ளம் ஆயிட்டாரு. யாரு கண்டா, அவர் தொகுதியில் அவர் எம்எல்ஏ ஆனாலும் ஆகலாம். அப்போ அரசியல் என்னவா இருக்குன்னா, பிரபலம் அடைகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு எளிதில் அவங்களுக்கான ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை அவங்க என்ன செய்யறாங்க, ஏதோ இடத்துல தேர்தல் அரசியல் களத்தில் அவங்க தங்களை அதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க, சிலர் பின்னணியில இருந்து இயக்குறாங்க. இப்ப தனுஷனுடைய அரசியல் பிரவேசம் ஏறக்குறைய மறைமுகமா உணர்த்தப்பட்டாலும் பின்னாடி பாஜக இருக்குது. அவர் அப்துல் கலாமை முன்னிறுத்துகிறார், இப்போ ஓம் நமச்சிவாயனை முன்னிறுத்துகிறார், ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்கிறாரு. ராயன் படத்துக்கு அதனால தான் தேசிய விருது கொடுத்துருக்குறாங்க, ராயன் படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஓம்னு அடுத்து ஒரு படம் நடிக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பாஜகவோட கணக்கு போட்டு பார்த்து சிலர் பாஜகவால் உந்தி தள்ளப்படுகிறார், எதிர்காலத்தில் இவரை வச்சு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது வெறும் இயல்பான அவர்களுக்கான ஆசையாக பார்க்கணுமா, இல்லை பின்னாடி இருந்து ஒரு சக்தி இயக்குகிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை? முழுமையான தரவுகள் இல்லாமல் அல்லது அதை பற்றிய கூடுதலான இன்னும் கூட நமக்கு சந்தேகிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்னும் முழுமையாக கிடைக்காம ஒருத்தர் மீது அவ்வளோ விரைவில் பாஜக தான் இயக்குதுன்னு சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. பர்சனலாக நான் தயாராகலை, என்னளவில் தயாரா இல்லை. யாராவது ஒருவேளை இயக்குவதாக இருந்தால் இன் ஃபியூச்சரில் அது போன்ற சந்தேகங்கள் அவருடைய செயல்பாட்டின் மீது நமக்கு எழுந்தால் அன்னைக்கு நம்ம அதை நினைச்சலாம், கேள்விக்குள்ளாக்கலாம். அதை தாண்டி அவர் ஓம் நமச்சிவாய சொன்னதுக்காகவே அவரை பாஜக ராயன் படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, அவரே மேடையில் சொல்றாரு இதை விட சிறந்த படம் இருக்கு இருக்கலாம். நான் ஒரு விஷயம் நான் 2 தனித்தனியாக பிரிச்சுக்கிறேங்க. தனுஷ் ஆக சிறந்த நடிகரானா அதில் மாற்றுக்கிறது இல்லை, நீங்க விஜய் சிறந்த என்டர்டைனரானா அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் மீது எனக்கு என்றைக்கும் விமர்சனம் உண்டு. அது வேற, அவர்கள் எதை வைக்க போறாங்கிறத வச்சு. இப்போ ஏன் நம்ம விஜய் விமர்சிக்கிறோம், அவருடைய அரசியல் செயல்பாடுகள் மீது நின்று தான் விமர்சிக்கிறோம், அவருடைய நடிப்பின் மீது நின்று அவர் அரசியல் விமர்சிக்கல. அதே மாதிரி திரு தனுஷ் அவர்கள் நல்ல நடிகரானா அதில் யாருக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அதை வைத்து அவருடைய அரசியல் செயல்பாட்டை மதிப்பீடு செய்ய முடியாது. அப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா, என்னை போன்றவர்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நீங்க என்ன சித்தாந்தத்தை முன்வைக்க போறீங்க. சரி, நீங்க உங்களுடைய இங்க பிரச்சனையே அதுதான். இப்ப திரு விஜய் அவர்களுமே தன்னுடைய சித்தாந்தத்தை தெளிவுபடுத்தினாரா அப்படிங்கறத இன்னும் கூட அதுல ஒரு கொள்கை தலைவர்களின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்ள முடியாதா? நீங்க எல்லா கொள்கை தலைவர்களையும் எடுத்துட்டாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் அப்படிங்கறதுல இருந்தெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா நீங்க இந்த நிமிடம் வரைக்கும் கர்நாடகா நமக்கு தண்ணீர் தர மறிக்கிறது, இன்னைக்கு இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற போது இந்த நிமிடம் வந்திருக்கக்கூடிய செய்தி
நான் நடிகர்கள் அரசியலை தாண்டிடுங்க, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பேசுகிறேன், தமிழ்நாட்டிற்காக தமிழ் மக்களுக்காக பேசுகிறேன். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எங்களுடைய அனுமதி தேவையில்லைன்னு ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு. இப்போ இதை பற்றி என்னுடைய முதலமைச்சர் பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு விமர்சனம் இருக்கலாம், எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும், எனக்கு விமர்சனம் இருந்தாலும், எனக்கு பாஜகவோடு முற்றுமுழுவதுமாக முரண்பட்டாலும் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் தான் எனக்கும் பிரதமர், ஜோசப் விஜய் அவர்கள் தான் எனக்கு முதலமைச்சர். அப்போ இவங்க எனக்காக பேசணும்னு நான் எதிர்பார்க்கணும்ல. இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் அவர்கள் கர்நாடகாவை கண்டித்திருக்கிறாரா, பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ மோடியை கண்டித்திருக்கிறாரா, பாஜகவை கண்டித்திருக்கிறாரா இந்த விவகாரத்தில்? இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் இப்போ நீங்கள் உங்களுடைய சித்தாந்த பலத்தை எவ்வளவு தெளிவாக எங்கெல்லாம் கொண்டு வரீங்க? இப்போ நீங்கள் உங்கள் அவ்வளோ சித்தாந்த தெளிவோடு நீங்கள் இருக்கக்கூடியவராக இருந்தால் ஏன் திருப்பரங்குன்றம் ஆவண படத்தை வந்து தடை செஞ்சீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்குது. அது இன்றைய தலைப்போட முற்றுமுழுதாக ஒட்டாட்டாலும் நீங்கள் நடிகருங்கிறதுனால நான் அதை கொஞ்சம் எடுக்கிறேன். அப்போது சித்தாந்தமாக நீங்கள் திட்ட தெளிவாக உங்களுடைய செயல்பாடுகளை, இப்போது பவன் கல்யாண் வந்து தெளிவாக தன்னை வலதுசாரின்னு அறிவிச்சிட்டார். அவர் முற்றுமுழுதாக அந்த பக்கம் போயிட்டார், தப்பு இல்லை, அது அவருடைய உரிமை. அப்போ எதிர்ப்பதற்கு எளிதாக இருக்கும். முற்றுமுழுதாக நீங்க அந்த பக்கம் நிக்கிறீங்க அல்லது முற்றுமுழுதாக இந்த பக்கம் நிக்கிறீங்க, யாருன்னே தெரியாம இருக்கிறதே அப்படியான ஒரு அதாவது உங்களுடைய திரை பிரபலத்தை மட்டுமே வைத்து நீங்க வந்து மக்களை என்ன செய்யக்கூடாது, அரசியலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கூடாது. இனிமேல் திரை பிரபலத்திற்கான இடம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா அரசியல்? அதனாலதான் இதெல்லாம் வருது. இனிமே இல்லைங்க, எப்பவுமே இருந்திருக்கு, எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. ஆனா எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் தான முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி வர்றாரு. பல நடிகர் பட்டியல் இருந்தாலும் வர முடியல. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பலருக்கு காலம் கை கொடுக்கல. காலம், சூழல், புறச்சூழல், டெக்னாலஜி, சமூக வலைதள செயல்பாடு எல்லாமே யாருக்கு கை கொடுத்துச்சு? விஜய்க்கு வந்து கை கொடுத்துச்சு. ஒருவேளை அது கை கொடுக்காமல் அவர் இன்னும் கொஞ்சம் கூட பின்தங்கி இந்த முறை ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்திருப்பார் என்று சொன்னால் அவர் இனிமேல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் வருவாராங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். இன்னொரு தேர்தலை சந்தித்து இப்போ காலம் அவருக்கு கை கொடுத்துச்சு. எல்லாருக்கும் இந்த மாதிரி காலம் கை கொடுக்குமா அப்படிங்கிறதுலையும் என்ன இருக்குது, இன்னொரு கேள்வி இதுக்குள்ளே இருக்குது. இதில் எனக்கு பிரதானமாக எழக்கூடிய கேள்விங்க, இந்த நலத்திட்ட உதவிகளை பற்றி சொன்னீங்க, அதை மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு என்னென்னா, இவங்க வந்து நலத்திட்ட உதவிகள்னு ஆரம்பி, இப்போ திரு விஜய் அவர்களே எடுத்துக்கங்க, பல வருஷமாக பீக்கில் இருக்கிறவர். ஆனால் எத்தனை வருஷமாக வந்து அவர் வந்து குழந்தைகளுக்கு வந்து மாநிலத்தில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற குழந்தைகள் மாவட்டத்தில், இப்போ அந்த கான்செப்டே இல்லை, இருந்தாலும் மதிப்பெண் அடிப்படையில் கூப்பிட்டு மாவட்ட வாரியாக நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை கூப்பிட்டு பரிசு கொடுத்தார் இல்லையா? அது எத்தனை வருஷமாக கொடுக்குறாரு? கரெக்டாக 2 வருஷமாகும். அப்போ தேர்தலுக்கு நிற்க போகிறேன்னு முடிவு பண்ணிவிட்டு அரசியல் கட்சி அறிவிச்சிட்டு நீங்கள் 2 ஆண்டுகள் எல்லாருக்கும் என்ன செஞ்சீங்க, பரிசு கொடுத்தீங்க. சரி, இப்போ இந்த வருஷம் முடிவு வந்து காலேஜே திறந்துருச்சு, ஜூலை ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஏன் இன்னும் கொடுக்கல? எப்போ கொடுப்பீங்க? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஆஹா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடும். இது வரைக்கும் அதை பற்றியே பேசவே இல்லையே, ஏன்? அப்போ தேர்தலுக்காக நீங்கள் ஒரு 2 வருஷம் என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க, தேர்தல் முடியுது, சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, அதை அப்படியே விட்டு போயிட்டீங்க. அப்போ நீங்கள் இதில் நான் ஒரு நடிகர் மீது மட்டும் எனக்கு சற்றே இவர்கள்ட்டேருந்து மாறுபட்டவராக நான் பார்க்குறேன், திரு சூர்யா அவர்கள். மொத்தத்தில் அந்த குடும்பத்தையே பார்க்குறேன். திரு சூர்யா அவர்களாக இருக்கட்டும், இல்லை திரு கார்த்தி அவர்களாக இருக்கட்டும், சகோதரி ஜோதிகா அவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்டல் கிளியராக அவங்களுடைய கருத்துக்களை எல்லா இடத்துலையுமே சொல்லி வந்திருக்கிறாங்க. திரு சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக உருவாக்கிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அளப்பரியது. ஜெயிச்ச பிறகு கூப்பிட்டு ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுக்கறது இருக்குல்ல, அதல்ல, தேடி 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 போய் விளிம்பு நிலை மக்களை, ஒரு மின்சாரம் கூட இல்லாத அல்லது வந்து அந்த மாதிரி ரொம்ப வசதி குறைவான கிராமங்களிலிருந்து அந்த மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து பல மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையவே வந்து திரு சூர்யா அவர்கள் மாற்றி காட்டியிருக்கிறார். விவசாயம் சார்ந்து கார்த்தி அவர்களுடைய பதிவுகள், அவருடைய பார்வைகள் ரொம்ப தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. உழவன் அறக்கட்டளை வச்சிருக்காரு. அதே மாதிரி ஜோதிகா அவர்கள் இப்போ இந்த நீட்டு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீட்டை பற்றி அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க. இவர்களுமே ரொம்ப தெளிவாக அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தனுஷன்னு குறிப்பிடல, பொதுவாக நடிகர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களை, ஒரு உதாரணத்துக்கு இங்கே இல்லை, இங்கே ஸ்டாலின் எதிர்த்தாங்க, மோடியவையோ பாஜகவையோ அல்லது மற்றவர்களையோ எதை பற்றியுமே விமர்சிக்காம மேம்போக்கா அப்படியே கொண்டு போய் தங்களுடைய திரைப்பிரபலத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்ய நினைக்கக்கூடாது. உங்களுடைய சித்தாந்தத்தை தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் எதன் சார்பில் நிற்க போறீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கான ஆதரவும் வரும், உங்களுக்கான எதிர்ப்பும் வரும். மக்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வாங்க, தப்பில்லை. ஆனால் அதை சொல்லாமல் உங்கள் திரை கவர்ச்சியை மட்டும் வைத்து மக்களை யாராக இருந்தாலும் ஏமாற்றி விடக்கூடாது என்பது என்னுடைய பார்வை.